எபேசியர் 6:9 எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து, அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். பிரியமானவர்களே, நமக்கு வேலை செய்கிறவர்களிடத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய அன்பு செயல்படுகிறதா? கூலிக்காரரிடத்தில், வேலைக்காரரிடத்தில், நமக்கு கீழ் பணி செய்யும் ஊழியர்களிடத்தில், நமக்கு கீழ் பணி செய்யும் அதிகாரிகளிடத்தில் நம்முடைய அணுகுமுறை எவ்வாறு இருக்கிறது? அவர்களுக்கும் நமக்குமாக பரலோகத்தில் ஒரு எஜமான் இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறோமா? அல்லது அதிகார ஆசை இந்த உண்மையை மறைத்து விடுகிறதா? உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அதிகாரத்தில் உள்ளவர்களாகவும் அதிகாரத்துக்குட்பட்டவர்களுமாய்த்தான் இருக்கிறோம். நமது அதிகாரத்திற்குட்பட்டவர்களை எப்படி நடத்துகிறோமோ அப்படித்தான் நாம் நடத்தப்படுவோம் என்று அறிந்திருக்க வேண்டும். எந்த அளவினால் அளக்கிறோமோ அதே அளவினால் தான் உனக்கும் அளக்கப்படும். அதிகாரத்தில் உள்ளவர்களிடத்தில் 2 நற்குணங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் அறிகிறோம். அதிகாரத்துக்குட்பட்டவர்கள் மீது கடுஞ்சொல்லை பிரயோகிக்கக்கூடாது, கடுஞ்சொல்லை விட்டுவிட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. மேலும் பட்சபாதத்துடன் அவர்களை நடத்தக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய எஜமானிடத்தில் பட்சபாதமே இல்லை. அவரை முகதாட்சணியம் பண்ண முடியாது. அவர் பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அவர் துதிக்கு பாத்திரர்தான், துதிக்கப்படத்தக்கவர்தான். ஆனாலும் அவரை முகதாட்சணியம் பண்ண விரும்பாதவர், ஏற்காதவர், வெறுக்கிறவர். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய குமாரனாயிருந்தும் அதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கினார். மரண பரியந்தமும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினார். ஆகையால் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை பிதாவானவர் இயேசுவுக்கு தந்தருளினார். கர்த்தர் உங்களையும் உயர்த்தும்படி அவர் பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஜெபம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய ஆண்டவரே, என்னையும் ஆசீர்வதியும். ஆமென்.